65 வயது முதியவர். ஆனால் தன்னை கடவுளின் மறு அவதாரம் என்று சொல்லிக் கொள்கிறான். பாவங்களை போக்குவதாகச் சொல்லி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான். இது ஏதோ அறியாமையில் இருக்கும் கிராமத்து பெண்களின் கதையல்ல. நன்கு படித்தவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் என ஒரு பட்டாளமே இவனிடம் அடகு போயிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில மகளிர் ஆணைய தலைவியே இவன் காலடியில் விழுந்து கிடந்தார் என்றால் இந்த சதிவலை எவ்வளவு ஆழமானது. நாசிக்கைச் சேர்ந்த அசோக் காரத். இவனது ஆயுதம் ஆன்மீகம். உங்கள் உடலில் இருக்கும் தீய சக்திகளை நீக்குகிறேன், மன அழுக்கை போக்குகிறேன் என்று சொல்லி பெண்களை மூளை செலவி செய்வதே இவனது வேலை. பாதிக்கப்பட்டவர்கள் என்று இவர்களை சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நன்கு படித்த பல பெண்கள் சுயநினைவோடும் முழு விருப்பத்தோடும் இவனது அருவருப்பான செயல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான மனநிலை? ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் இந்த உளவியல் சிதைவு யாரை விட்டு வைத்தது? இந்த கதையின் உச்சக்கட்ட கேவலம் இங்கேதான் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநில மகளிர் நல ஆணையத்தின் தலைவியே இந்த காமவெறி பிசாசை மகான் என்று போற்றி புகழ்ந்திருக்கிறார். பொதுவெளியில் அவனது கால்களை கழுவி பாத பூஜை செய்திருக்கிறார். அவருக்கு அசோக் காரத் தனியாக அருளாசி வழங்கிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருகின்றன. ஒரு மாநிலத்தின் உயர் பதவியில் இருப்பவரே இப்படி ஒரு காமக்கோரனிடம் வீழ்ந்து கிடப்பது ஒட்டுமொத்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இல்லையா? மர்மம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இவனது லீலைகள் அடங்கிய 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் கசிந்தன. ஆதாரம் சிக்கியதும் போலீசார் அதிரடியாக களமிறங்கினர். 65 வயது அசோக் காரத் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான். விவகாரம் முற்றியதும் மகளிர் ஆணைய தலைவி தனது பதவியை துறந்து தலைமறைவாகிவிட்டார். ஆனால் தண்டனை இவர்களுக்கு மட்டும்தானா? இந்த சமுதாயம் எப்போது விழித்துக் கொள்ளப் போகிறது? இது போன்ற பகீர் சம்பவங்கள் சில நாட்களுக்கு பரபரப்பாக பேசப்படும், பின்பு அமைதியாகி விடுவார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அலைகள் ஓய்வதில்லை. இப்போது பிடிபட்டிருப்பது அசோக் காரத். ஆனால் அடுத்த போலிச்சாமியாரிடம் ஏமாறுவதற்கு இப்போதே ஒரு கூட்டம் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. கல்வி அறிவை விட பகுத்தறிவு முக்கியம் என்பதை நாம் இப்போது உணரப்போகிறோம். நண்பர்களே, ஆன்மீகம் என்பது அமைதி தேடுவதற்கே தவிர நம் உடலையும் மானத்தையும் அடகு வைப்பதற்கு அல்ல. இந்த அசோக் காரத் விவகாரம் பற்றி உங்கள் கருத்து என்ன? மகளிர் ஆணைய தலைவி செய்த செயல் மன்னிக்கப்பட வேண்டியதா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். விழிப்புணர்வுடன் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.